அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரஸ்வதி தேவிக்கு ஆடை மஞ்சள் நிற ஆடை அணிவித்தோம், மஞ்சள் நிற மாலை சூடியும் வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு நாளுங்க. அதுவும் இந்த தை வெள்ளிக்கிழமையில வருது. அதனால் மிக சிறப்பு வாய்ந்த இந்த நாள் இது. கல்வி, ஞானம், கலைகளின் கடவுளாக நம்ம கருதக்கூடிய சரஸ்வதி தேவியோட அவதார நாள் தாங்க இந்த வசந்த பஞ்சமி. இந்த நாளை சரஸ்வதி ஜெயந்தி, சரஸ்வதி பஞ்சமி அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த முக்கியமான நாளில் நம்ம சரஸ்வதி தேவியை வழிபடுறதுனால கல்வி, ஞானம், கலைகள், இசை போன்ற முக்கியமான துறைகளில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. பஞ்சமி திதி பார்த்தீங்கன்னாக்கா மாதத்தில் 2 முறை வருங்க. இதில் தை அமாவாசைக்கு பின் வரும் இந்த பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுது. நவராத்திரி 9 நாளில் கடைசி 3 நாள் நம்ம சரஸ்வதி தேவியை போற்றி வழிபாடு செய்வோம். அதே போல் இந்த வசந்த பஞ்சமி தினத்தில் சரஸ்வதி தேவியை வழிபடுறதுனால நமக்கு கல்வி ஞானம் நல்லா கிடைக்கும், பிள்ளைகளோட படிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிறத்துக்கு தாங்க மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவித்தோம், மஞ்சள் நிற மலர் மாலைகளை சூடியும், லட்டு அப்புறம் கேசரி போன்ற மஞ்சள் நிற நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யணும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இந்த வசந்த பஞ்சமி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22/1 நள்ளிரவு 2:09 மணிக்கு தொடங்கி மறுநாள் 23/1/2026 நள்ளிரவு 12:51 மணிக்கு பஞ்சமி திதி முடிவடைகிறது. இந்த பஞ்சமி நாளில், வசந்த பஞ்சமி நாளில் நம்ம சரஸ்வதி தேவியை வழிபடுறதுனால நம்மளோட அறியாமையெல்லாம் நீங்கும், சோம்பல் நீங்கும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க. அறிவும் தெளிவும் கிடைக்கும், மிகச்சிறந்த வளமான வாழ்க்கை கிடைக்கும், புத்தி கூர்மை கிடைக்கும். அதே மாதிரி அன்னைக்கு பெண்கள் அனைவரும் மஞ்சள் ஆடை அணிந்து சரஸ்வதி அம்மாவை வழிபடுறது மிகவும் சிறப்பு. ஏன் அன்னைக்கு நம்ம மஞ்சள் நிற ஆடையை அணியணும், அதே மாதிரி சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவித்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குளிர்காலம் நிறைவடைந்து வசந்த காலத்தை நம்ம வரவேற்கும் விதமாக தான் இந்த வசந்த பஞ்சமி விழா கொண்டாடப்படுதுங்க. அதுவும் ஜனவரி 23 மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வசந்த பஞ்சமி கொண்டாடப்பட உள்ளது. சரஸ்வதி தேவிக்கு உரிய நிறம் வெள்ளை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலும் வசந்த பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடை உடுத்துறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த முக்கியமான மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தூய்மையை கொடுக்கக்கூடியது, மனசுக்கு அமைதி மற்றும் அறிவின் அடையாளமாக கருதப்படுதுங்க. சரஸ்வதி தேவிக்கு மிகவும் பிடித்தமான நிறங்களில் ஒன்று இந்த மஞ்சள் நிறம். இந்த நாளில் நம்ம தேவிக்கு மஞ்சள் நிற மலர்களை சூட்டி மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து நம்மளும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவித்து அம்பாளுக்கு நம்ம வழிபடுவது நல்ல விசேஷமான ஒரு பலன்களை தரும். குரு பகவானுக்கு உரியது இந்த மஞ்சள் நிறம் அப்படின்னாலும் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு மஞ்சள் நிறம் அணிவது குருவின் ஆதிக்கத்தையும் வலுப்படுத்தும், புத்திசாலித்தனத்தையும் ஒரு செழிப்பையும் நமக்கு தரும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் சூரிய ஒளியை போன்றது. இது மனசுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தருது, நேர்மறை எண்ணங்களை உருவாக்குது. நம்ம புதிதாக தொடங்குற ஒரு நிகழ்வுக்கு இது மங்களகரமாக கருதப்படுது. இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சரஸ்வதி தேவியை வழிபடுறதுனால புத்தகங்களையும் கலைஞர்கள் இசை கருவிகளையும் சரஸ்வதி தேவியோட முன்வைத்து அவங்களோட ஆசையை பெறுவது மிகவும் நல்லது. முக்கியமாக சரஸ்வதி தேவியோட அவதார நாள் தாங்க இந்த வசந்த பஞ்சமி. இந்த நாளில் நம்ம அம்பாளை வழிபடுறது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை தரும், புத்தி கூர்மை ஏற்படும், கல்வி ஞானம் சிறந்து மேம்படுங்க. அதே மாதிரி வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்கிறவங்க இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இந்த முக்கியமான வசந்த பஞ்சமி நாளில் ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு, முக்கியமான ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி யோகமும் உருவாக போகுது. அந்த முக்கியமான 3 ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
ஜனவரி 23ஆம் தேதி காலையில் 8:33 மணிக்கு சந்திரன் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க. 4வது வீடான கடகத்தில் குருவின் பயணம் கஜகேசரி யோகத்தை உருவாக்க இருக்கு. இதன் விளைவாக வசந்த பஞ்சமி அன்று கஜகேசரி யோகமும் உருவாகுது. இந்த செல்வாக்கு மிகுந்த யோகம் இந்த 3 ராசிகளுக்கு தான் இருக்கு. இந்த 3 ராசியாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செல்வாக்கு மிகுந்த யோகம், செல்வ செழிப்பு, அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் அப்படி எல்லாமே இவங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. இந்த ராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியோட சிறப்பு ஆசிகளையும் பெறலாம், அதிர்ஷ்டத்தையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ராசிகள் பார்த்தீங்கன்னா முதல் ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வெற்றி நிறைந்த காலமாகவே இருக்குங்க. உங்களோட மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். மேலும் உங்கள் கனவை நிறைவேற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எப்போவுமே உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எதிர்காலத்தில் முதலீடு செய்வதற்கு சாதகமான காலம் இது. குடும்பத்தினர்கள் ஒற்றுமை மேம்படும். நண்பர்களோட முழு ஆதரவு கிடைக்கும். உங்களோட கடின உழைப்பால் தொழிலில் முன்னேறுவீங்க. புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகள் நீங்கள் ஏற்கிற ஒரு கண்டிஷன் வரும். இந்த நேரத்தில் நீங்கள் கூட்டாண்மைகளிலிருந்து அதிக நன்மைகளை பெறுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு சாதகமான நேரம் இது. பழைய நண்பர்கள், தூரத்து உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் உங்களோட சேருவாங்க. புது புது திட்டங்கள், அதே மாதிரி கல்வி அல்லது தொழில் தொடர்பான முடிவுகளிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்கள் கிடைக்கும். உங்களோட பெற்றோர்களோட நேரத்தை செலவிடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் இந்த நேரத்தில் திருமண வாய்ப்பு அவர்களை தேடி வரும். முதலீட்டில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. புதிதாக சில பொருட்களை வாங்குவீங்க. அதே மாதிரி முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல மகிழ்ச்சியான காலமாக இது அமையும். அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சிறப்பு வாய்ந்த காலகட்டம் இது. இந்த நேரத்தில் உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. மேலும் மன அழுத்தம் முன்பு இருந்ததை விட எல்லாம் நீங்கி நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க. எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிற வாய்ப்பு இந்த நேரம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றியில் தான் முடியும். புதிய வேலைகள் மற்றும் வணிகங்கள் இது மாதிரி இரண்டிலுமே உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் நிற ஆடையை அணிந்து முடிந்தால் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க. முடியாதவங்க வீட்டிலையே உங்களால் முடிந்த மஞ்சள் நிற மலர்களை அம்பாளுக்கு அணிவித்து மஞ்சள் நிற ஆடை நீங்களும் அணிஞ்சு அம்பாளை வழிபாடு செய்துட்டு வாங்க. நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ படிப்புக்காக, முக்கியமாக படிப்புக்காக அன்றைய தினம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளாகட்டும் உங்களுக்காகட்டும் படிப்புக்காக நீங்கள் எந்த வேண்டுதல் அன்னைக்கு வச்சாலும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அது நிறைவேறும். அதனால் உங்களோட வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறி கூடிய விரைவில் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு, கல்வியில் நிறைய பசங்க மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். அதனால் இந்த வழிபாட்டை கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.